Hello friends, welcome back to Gayatri's Hobby Lobby. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்யூ. இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வந்துட்டு எங்களுடைய ஃப்ரைடே ஈவினிங் ரொட்டீன் தான் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. மோஸ்ட்லி எங்களுடைய ஃப்ரைடே நைட்டு ஈவினிங் டு நைட் வந்து எப்பயுமே வந்து இப்படி தான் வந்துட்டு போகும். இந்த வீக் வந்து லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மழை வர மாதிரி வந்துட்டு இருந்தது. மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் க்ளவுடியாக மேகமூட்டமாக ஒரு மாதிரி அமைதியாக வந்துட்டு இருந்தது. ஸோ ஈவினிங்காக வந்து பாப்பா படுக்க வச்சு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட்டியோடு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். வீடு கூட்டி விட்டுட்டு இந்த பாத்திரம்லாம் கொஞ்சம் வந்து வாஷ் பண்ண வேண்டிய வேலை வந்துட்டு இருக்குது. எனக்கு இங்கே வந்து வீடு கூட்டுற வேலை வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நாங்கள் யூஎஸ் வந்ததுலேருந்தே வந்து கார்பெட் வீட்லேயே தாங்க வந்துட்டு இருந்தோம். கார்பெட் இருக்கிற வீட்டில் தான் வந்து எங்களுக்கு வந்து அமைஞ்சது. எனக்கு சுத்தமாக வந்து கார்பெட் இருக்கிறதே வந்துட்டு பிடிக்கல. அதில் வந்து இப்படி இந்த மாதிரி டெய்லி வீடு கூட்டி விட்டோம் அப்படின்னா தான் வந்து ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக வந்துட்டு இருக்கும். அதில் எவ்வளோதான் வந்து வேக்யூம் பண்ணோம் அப்படின்னாலும் கூட்டி விட்ட ஒரு ஃபீலிங்கே வந்துட்டு இருக்காது. அதனால் ஒரு மாதிரியாக வந்து எப்பயுமே வந்து ஒரு மாதிரி மூடியாகவே வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி டெய்லி வீடு கூட்டி விட்டோம் அப்படின்னாவே வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு ஃபைனலி இந்த வீட்டில் தான் வந்து அது வந்து அமைஞ்சது. எல்லா வீடெல்லாம் கூட்டி முடித்து க்ளீன் பண்ணதுக்கப்புறமா சரி கொஞ்சம் வந்து பாத்திரம் வந்து வாஷ் பண்ண வேண்டிய வேலை வந்துட்டு இருந்தது. பாப்பாவும் வந்து தூங்கிட்டு இருக்கா. அவள் எழுந்திருக்கிற வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்திரம் வந்துட்டு வாஷ் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு க்ராப் டாப். இது ஆக்சுவலி நான் கன்சீவ் ஆன டைமில் தான் வந்து கடையில் போய் வாங்கினேன். கன்சீவாக இருக்கிறேன்னே தெரியாமல் அப்போ வந்து இந்த பிகினிங் ஸ்டேஜில் போய் வாங்கினது. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சீப்பாக இருந்தது, $2 தான் இருந்ததா. அதனால் சரி நல்லாயிருக்கு வீட்டுக்கு போட்டுக்கலான்னு சொல்லி ஆசையாக வாங்கினேன். அதுக்கப்புறமா வந்து கன்சீவ் ஆகிட்டதுனால வந்து போடவே முடியாமல் போயிடுச்சா. சரி ரொம்ப நாளாக அப்படி வச்சுட்டே இருக்கேன். எனக்கு வந்து எப்படா இது வந்து போடுவோம் இந்த ட்ரெஸ்ஸை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப ஆசையாக இருந்ததுன்னு சொல்லி போட்டேன். எனக்கு போட்டிருக்க வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. பட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து வியர்டாக இருந்தது. எனக்கே வந்துட்டு பிடிக்கல. அதனால் கொஞ்சம் நேரம் இந்த ட்ரெஸ்ஸில் வந்து க்ளீன் பண்ணுற வேலைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வேறு ஒரு டிஷர்ட் போய் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ப்ரெக்னென்சி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து போட முடியாத போயிருங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து மிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து பாப்பாலாம் பிறந்ததுக்கப்புறமா எப்படா அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் திரும்ப ஒன்றா வந்து ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு இருக்கும். எனக்கு வந்து அப்படி தான் வந்துட்டு ஃபீல் ஆனிச்சு. எப்படா திருப்பி வந்து நம்ம வந்து ஒல்லியாகவும் போடலாம் அப்படி நினச்சி தான் இந்த டிஷர்ட்டும் வந்துட்டு போட்டேன். பட்டு நம்ம வந்து பல்காக இருக்கிறோமே அதை வந்துட்டு மறந்துட்டு போட்டுட்டேன் நான். சரி அவ்வளோதாங்க. அப்படியே வந்துட்டு எல்லாம் பாத்திரம்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து வாஷ் பண்ணி டிஷ்வாஷரில் லோட் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து பண்ணிட்டேன். மீதி ரிமைனிங் வந்து கையில் கொஞ்சம் பாத்திரம் வந்து வாஷ் பண்ண வேண்டியது இருக்குது. அதை வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து மீதியெல்லாம் வந்து வாஷ் பண்ணி கொடுத்துருவாரு. எனக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாப்பா வந்ததுக்கப்புறம் சம்டைம்ஸ் டைம் இல்லாதனால வந்து சம்டைம்ஸ் க்ளீன் பண்ணாமல் வந்துட்டு விட்டுருவேன். பட் ஹஸ்பண்ட் வந்து அப்படி இல்லை. கண்டிப்பாக வந்து கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால் எவ்வளோ நேரம் டைம் ஆனாலும் சரி கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து படுப்பார். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா க்ராசரி ஐட்டம் வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தேன் HEBயில். இங்கே வந்து இன்ஸ்டாகார்ட் அப்படின்ற ஒரு ஆப் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது மூலயமா வந்து வாரம் வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணிப்பேன். இன்றைக்கி எப்பயும் போல் வழக்கம் போல் தாங்க ஆர்டர் பண்ணேன். பட் எனக்கு வந்து இப்படி மழை வரும், தண்டர் ஸ்டார்மிங் வார்னிங் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் எனக்கு வந்துட்டு தெரியவே இல்லை. அது தெரியாமல் பாவம் ஆர்டர் போட்டு இந்த டைமில் ஆர்டர் போட்டு அவங்கள வந்து கஷ்டப்படுத்திட்டேன். எப்போவுமே மோஸ்ட்லி வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் இல்லை நெக்ஸ்ட் டே ஈவினிங் அந்த மாதிரி வர மாதிரி தான் போடுவேன். இன்றைக்கி தான் சரி அர்ஜென்ட்டாக வந்து ஆர்டர் போட்டேன். பால் ரொம்ப தீர்ற மாதிரி இருந்துன்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப ஹெவி ரெயினாக போயிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்து ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணாமல் எனக்கு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா மழை பாருங்கள் பயங்கரமாக வந்து பிடிச்சிருச்சு. என்ன வந்து சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆலங்கட்டி மழைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஐஸ் கட்டியாக வந்து விழுதுச்சு. ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி பால் மாதிரி குதிச்சு வந்துட்டு வந்தது. செமையாக இருந்தது.
சவுண்ட் கேட்டிங்களே எப்படி படப்படப்படன்னு வந்து அடிச்சது பயங்கரமாக இருந்தது. ஒரு 10 நிமிஷங்க அப்படியே புயல் அடித்து ஓஞ்ச மாதிரி வந்துட்டு இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து வீட்டு முன்னாடி வந்து நல்லா ஐஸ் கட்டி மாதிரி நிறையா வந்துட்டு விழுந்துருந்தது. பார்க்கவே வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்தது. நான் சின்ன வயசில் பார்த்ததுங்க, திரும்ப இப்போ தான் வந்துட்டு பார்க்குறேன் நேரில். சூப்பராக என்ஜாய் பண்ணோம். மழை வந்துட்டு இருக்குது. சரி வாழைக்காய் பஜ்ஜி வந்து நல்லா சூடாக வந்து செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஐடியா பண்ணி வச்சுருந்தேங்க. பட் வந்து பிளான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே உல்ட்டாவாக சேஞ்ச் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா ஹெச்இபியில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் இல்லையா, அதில் வந்து சிக்கன் விங்ஸும் வந்துட்டு சேர்த்து ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்து நெக்ஸ்ட்டு வீக்குக்கு வந்து வீக் டேஸில் ஒரு நாளைக்கு ஸ்நாக்காக செய்யலான்னு பிளான் வச்சுருந்தேன். பட் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு பேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து 2 பேக்காக கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ரொம்ப நிறையா ஆகிடுச்சு. அது வந்து ஒரே டைமில் செஞ்சு நம்மளால் வந்து சாப்பிட முடியாது. அதனால் பிளானை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு சரி இன்றைக்கி கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சதீஷ் வந்துட்டு சொன்னாங்க. இதை சரி நமக்கு வந்து வேலை வந்துட்டு மிச்சம். வாழைக்காய் பஜ்ஜினா வந்து மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுக்கணும். அதுக்கு வந்து சிக்கன் விங்ஸ் வந்து வேலை வந்து ரொம்ப ஈஸியாக வந்துட்டு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நானும் வந்துட்டு பிளானை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். சிக்கன் விங்ஸ் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. டக்குன்னு வந்து மசாலாவை மிக்ஸ் பண்ணி அவன் ப்ரீ ஹீட் ஆகிற டைமுக்குள்ளே வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து என்னென்ன வந்து நான் வந்து ஆட் பண்ணுவேன் அப்படின்னா ரெங்கனோ, இட்டாலியன் சீசனிங், அப்புறமா வந்து சிக்கன் விங்ஸுக்குன்னே ஒரு சீசனிங் வந்து வீட்டில் வந்துட்டு இருந்தது, மான்ட்ரியல்னு ஒன்று வந்து வச்சுருந்தேன். கூடவே வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ், சால்ட்டு, பெப்பரு, அப்புறம் ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், கொஞ்சம் ஆலிவ் ஆயில், இது மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆகிறதுக்குள்ளாரே மிக்ஸ் பண்ணி டக்குன்னு வந்து ரெடி பண்ணி உள்ளே வந்து வச்சிடலாம். மேரினேஷன் வேணும் அப்படின்னா வந்துட்டு பண்ணலாம். ரொம்ப வந்து கம்பல்சரி பண்ணியே ஆகணும். மேரினேஷன் வந்து 1 hour இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றது கிடையாது. உடனே வந்து பண்ணிக்கலாம். பவிஷ்ணா வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வர வர சேட்டை வந்துட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா குட்டி பாப்பா வந்ததுலேருந்து சரி இவ ரொம்ப வந்து லோன்லியாக வந்து ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படின்னு இவளுக்கும் கொஞ்சம் வந்து செல்லம் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால் வந்து ரொம்ப வந்து மேடம் வந்து ஓவராக வந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. பாருங்கள் கேமரா முன்னாடி வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள். தட்டி விட்டானா ஃபோன் வந்து ட்ரைபாடில் வச்சுருக்கேன், கீழே வந்துட்டு விழுந்துடும். ஒரே ஆட்டோ குஷி தான் வந்து மேடம் வந்துட்டு ஒரே ஜாலி தான். ஃப்ரைடே நைட் ஆகிட்டா இப்படி தாங்க எல்லாம் வந்து ஜாலியாக வந்துட்டு மாறிடுவோம். ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். சாட்டர்டே சண்டே லீவுன்றனால ஃப்ரைடே வந்துட்டு நல்லா வந்துட்டு என்ஜாய் பண்ணுவோம். நான் வந்துட்டு பாருங்கள் டிஷர்ட் வந்து மாற்றிட்டு வந்துட்டேன். பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லைன்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். ஆமாங்க, இந்த வயிறு மட்டும் வந்து குறையவே மாட்டேங்குது. கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து டயட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு இருக்கேன். எப்படியாவது வந்து ரெடியூஸ் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணுன்றது இருக்கேன். கூடிய சீக்கிரம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ட்ரே வந்துட்டு எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். ட்ரேயில் இது வந்து நான் வந்து பீட்சா பிளேட்டு ஒன்று வந்து யூஸ் பண்ண போகிறேன். இன்னொன்று வந்து ஒயர் ரேக் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். நான் எப்பயுமே வந்து இந்த மாதிரி வந்து சிக்கன் விங்ஸோ சிக்கன் ஐட்டம் எதுனா வந்து அவனில் வச்சு க்ரில் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஃபாயில் ரேப்பர் வந்து கண்டிப்பாக வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபாயில் ரேப்பர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ அந்த சிக்கன் நம்ம பண்ணும்போது எப்படியும் அதுலேருந்து ஆயில் வந்துட்டு வெளியே வந்து செப்பரேட்டாக வந்துட்டு ஆக ஆரம்பிக்கும். அதெல்லாம் வந்துட்டு டேரெக்டாக அந்த பிளேட்லேயோ இல்லை உள்ள அவன்லேயோ வந்து லீக் ஆகி ஊற்றாமல் இருக்க வந்து ஹெல்ப் பண்ணும். நமக்கு வந்து வாஷ் பண்ணுறப்பவும் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் டேரெக்டாக பிளேட்டில் வச்சுட்டு அதை வந்து வாஷ் பண்ண போட்டிங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ரஸ்ட்டு வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அது ஆகாமல வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். எப்பயுமே அந்த பேக்கிங் ட்ரேஸில் வந்து அலுமினியமில் வந்து மோஸ்ட்லி வந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது ஃபாயில் ரேப்பர் இல்லைனா வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி வந்து பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து வேலையும் மிச்சம், ட்ரேஸும் பேக்கிங் ட்ரேஸும் வந்துட்டு லாங் லைஃப் வந்துட்டு வரும். அவ்வளோதான். சிக்கனையும் வந்துட்டு நான் வந்துட்டு ட்ரேயில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன் பிளேட்டில். பாருங்கள் ப்ரீ ஹீட் ஆகிறதுக்குள்ளாரே மேரினேஷன்லாம் முடிச்சு எல்லாம் சிக்கன்லாம் பிளேட்லலாம் அரேஞ்ச் பண்ணியே வந்துட்டு வச்சாச்சு. இன்றைக்கி நம்ம சிக்கன் விங்ஸ் வந்து 400 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் தான் வந்துட்டு பண்ண போகிறேன். 400 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 40 மினிட்ஸ் வந்துட்டு குக்கிங் டைம் வந்துட்டு செட் பண்ண போகிறேன். 40 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா சப்போஸ் உங்களுக்கு வந்து அது வந்து கிறிஸ்பியாக இல்லை அப்படின்னா வந்துட்டு இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராயிலில் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக வந்துட்டு கிடைக்கும். இதுக்கு இந்த தந்தூரி சிக்கன் பண்ணாலும் அப்படி தான். ப்ராயில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு வரும். இப்போ 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இங்கே வந்து பாருங்க, ஓகேவான இல்லை
broil பண்ணுவானே எப்பவுமே வந்து அந்த ப்ராயில்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். ஹையில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டு கிடைக்கும். பட் இன்றைக்கி வந்து ப்ராயில்லாம் வைக்கவே இல்லை. 40 மினிட்ஸ்லேயே வந்து அந்த கிறிஸ்பி லேயர் மாதிரி வந்துட்டு வந்துருச்சு. இருந்தாலும் டவுட்டுக்கு அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து எப்படி பிடிக்கும் அப்படின்றதுக்காக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் வந்துட்டு இல்லை இதே ஓகே அப்படின்ட்டாரு. அதனால் 40 மினிட்ஸோடு வந்துட்டு வெளியே வந்துட்டு எடுத்தாச்சு. நம்மளோட சிக்கன் விங்ஸ் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. பட் பிளேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் மசாலாலாம் சேர்ந்து ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக வச்சு அவனில் வந்து பண்ணுறதுனால கண்டிப்பாக இப்படி வந்துட்டு ஆக தான் பிளாக் ஆகும். அதுக்கு தான் வந்து ஃபாயில் ரேப்பர் போடணும் அப்படின்னு வந்துட்டு சொன்னேன். இதே வந்து பிளேட்டில் ஆச்சு அப்படின்னா நமக்கு வாஷ் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதுவே வந்து ஒரு ஃபாயில் ரேப்பர் வச்சு போட்டோம் அப்படின்னா வந்துட்டு சிக்கன் விங்ஸ்லாம் வந்து சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபாயில் ரேப்பரை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். நமக்கு வந்து வாஷ் பண்ணுற வேலை ரொம்ப ரொம்ப ஈஸி. வெறும் வந்து டிஸ்லிக்விடில் வந்து ஸ்பாஞ்சில் வந்துட்டு தொட்டு டிஸ்லிக்விட் வச்சு வாஷ் பண்ணோம் அப்படின்னாவே க்ளீனாக வந்துட்டு வந்துடும். இந்த சிக்கன் விங்ஸ் வந்து குட்டீஸ்க்கெல்லாம் வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா வந்து அவ்வளோ ஸ்பைஸியாக வந்துட்டு இருக்காது. பட் வந்து ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கு வந்து கெச்சப் மைனஸ் கூட வந்துட்டு வச்சு வந்துட்டு தரலாம். சும்மாவே வந்து அப்படியே வெறுமனா சாப்பிட்டவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி ஆனால் கண்டிப்பாக நான் வந்து மைனஸோடு தான் வந்துட்டு சாப்பிட போகிறேன். என்றைக்கா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோமா, அதனால் கெச்சப் மைனஸ்லாம் வந்து வச்சு சாப்பிட்றதுன்னு முடிவு பண்ணிட்டோம். கொஞ்சம் நல்லாவே டேஸ்டியாகவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போகிறோம். குட்டி பாப்பா வந்துட்டு சைடில் வந்து நல்லா கத்திட்டு பேசிட்டு விளையாடிட்டு இருந்தால் சரி அந்த கேப்பில் வந்துட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்ருக்கோம். இதுதாங்க எங்களுடைய வந்து ஃபேமிலி டைமாக வந்துட்டு நல்லா வந்து என்ஜாய் பண்ணுவோம். ஃப்ரைடே நைட் அப்படின்னாலே எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக வந்துட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா மற்ற வீக் டேஸ்லலாம் வந்துட்டு நெக்ஸ்ட் டே என்ன வேலை இருக்கும் அப்படின்ற அதை பற்றி யோசிச்சுட்டே வந்துட்டு போயிடும். எனக்கு வந்து பவிஷ்ணாவை ஸ்கூல் அனுப்புறது, அப்புறம் வந்து குட்டி பாப்பா பார்த்துக்கிறது, இந்த அவளுக்கு ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறது பவிஷ்ணாவை, இந்த மாதிரி வேலையிலே வந்துட்டு போவோம். ஹஸ்பண்டுக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அடுத்தடுத்த நாள் என்னென்ன வேலைன்னு போயிட்டுருக்கோம். ஃப்ரைடே நைட் மட்டும்தான் வந்து ரிலாக்ஸ்டாக ஜாலியாக வந்துட்டு போவோம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுவோம். சிம்பிளாக அது சில்லி சிக்கன் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். வாரம் வந்து சில்லி சிக்கன் ஏதாவது ஒரு ஸ்நாக் வந்துட்டு செய்வோம். செஞ்சு சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னரும் முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் வந்து மூவி நைட்டு. ஏதாவது ஒரு படம், தமிழ் படம் வந்து போடுவோம். தமிழ் படம் இல்லை அப்படின்னா தெலுங்கு, மலையாளம் ஏதாவது ஒரு மூவி போட்டுவிட்டு ஃபேமிலியாக டைம் வந்துட்டு மூவியில் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுவோம். ரொம்பவே ஜாலியாக வந்துட்டு போகும். அப்படி தான் இன்றைக்கி வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். சிக்கன் வந்துட்டு ஹெவியாக சாப்பிட்டதுனால நைட்டுக்கு வந்து சரி ரசம் ரைஸ் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் வந்துட்டு மதியம் வச்சது இருந்துச்சு. அதுவே வச்சு கூட ரைஸ் வச்சு சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு படம் வந்து பார்த்துட்ருக்கோம். என்ன படம் இன்றைக்கி வந்து பார்க்குறோம் அப்படின்னா சிங்கப்பூர் சலூன் அப்படின்னு சும்மா தான் வந்து போட்டு விட்டோம். பட் படம் வந்து நல்லாவே இருந்தது. நீங்களும் பாருங்கள், கண்டிப்பாக நல்லா இருந்தது இந்த படம். ஸோ எங்களுடைய ஃப்ரைடே நைட் எப்பயுமே வந்து இப்படி தான் வந்துட்டு போகும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. ஓகே, தேங்க்யூ, பாய்.